யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரி வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். இறைவன் போதிக்கிறான். எப்படிப்பட்ட போதனை பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள்லாம் யார்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் தான் என்ற சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் நாம் இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக, சீக்கியர்களாக, நாத்திகர்களாக, இன்னும் பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல்வேறு வேற்றுமைகளாக இன்றைக்கு பிரிந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்ன போதிக்கிறது தெரியுமா? நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள். அதனால்தான் நாங்கள் மனப்பூர்வமாக சொல்கிறோம், இந்து மக்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல, அவர்கள் அனைவரும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் நினைக்கலாம் இஸ்லாமிய மார்க்கம் சமரசம் இல்லாத சத்திய கொள்கையை போதிக்கிறதாக சொல்கிறீர்களே, இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்கிறீர்களே, தனித்து விளங்கக்கூடிய மார்க்கமாக சொல்கிறீர்களே, ஆனால் முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நாங்க பண்ற மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. திருவிழா நடத்துறோம், திருவிழாக்கு முன்னாடி காப்பு கட்டுவோம், கொடிமரம் ஏத்துவோம், தேர் இழுப்போம், பால் குடம் தூக்கிட்டு வருவோம். நீங்கள் அப்படித்தானே பண்றீங்க. தர்கா கந்தூரி என்கிறீர்கள். ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அங்க கட்டடத்தை எழுப்பி வைத்துவிட்டு கந்தூரி திருவிழா, சந்தனக்கூடு உருஸ் என்று நடத்துகிறீர்கள். நாங்கள் எப்படி கொடிமரம் ஏத்துகிறோம் என்று சொன்னால் நீங்களும் கொடிமரம் ஏத்துறீங்களா இல்லையா? நாங்கள் தேர் இழுக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சந்தனக்கூடு என்று இழுக்கிறீர்களா இல்லையா? பேர் தானே மாத்திக்கிறீங்க. நாங்க பால் குடம் தூக்கிட்டு வர்றோம், நீங்க சந்தன குடத்தை தூக்கிட்டு வர்றீங்க. ஒன்னு டிஃபரண்ட் ஒண்ணும் தெரியலையே. நாங்க பாலாபிஷேகம் நடத்துறோம், நீங்க சமாதியில போய் சந்தனாபிஷேகம் நடத்துறீங்க. அதே மாதிரி உயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், பான வேடிக்கைகள், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் எல்லாமே நாங்க செய்யற மாதிரி தானே நீங்களும் செய்யறீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்னப்பா வேறுபாடு என்று கேட்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஏன்? இது போன்ற வழிபாடுகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான தருணத்திலே சமரசமில்லா சத்திய கொள்கை என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய பல்வேறு மக்கள் தாங்கள் விரும்பக்கூடிய ஒவ்வொரு சித்தாந்தங்களையும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளையும் பின்பற்றி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட இந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு மத்தியிலே, பல்வேறு சித்தாந்தங்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம் என்பது அனைத்திலும் சமரசம் செய்து கொள்ளாமல் தனித்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த உலகத்திலே எந்த சித்தாந்தங்களுக்கும் இல்லாத எதிர்ப்புகள், எந்த சித்தாந்தங்களும் எந்த கொள்கை கோட்பாடுகளும் விமர்சிக்கப்படாத அளவிற்கு விமர்சனம் செய்யப்படக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கம்தான் இருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தால் உலகத்திலே இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளிலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு சித்தாந்தங்களில் அதிகமான மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு மார்க்கமாகவும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருப்பதை பார்த்து வருகிறோம். இந்த இரண்டிற்கும் என்ன காரணம்? அதிகமாக எதிர்க்கப்படக்கூடிய மார்க்கம் என்று நீங்கள் தேடி பார்த்தால் இது இஸ்லாமாக தான் இருக்கிறது. இன்னொரு பக்கம் உலகளாவிய அளவிலே அதிகமாக சாறை சாறையாக அலை அலையாக பல மக்கள் தங்களுடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக, மிக வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தான் பார்க்க முடிகிறது என்றால் இதற்கு என்ன காரணம் என்பதை நாம் இந்த இடத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் அடிப்படையாக திகழக்கூடிய காரணம் என்னவென்றால் இஸ்லாம் போதிக்கக்கூடிய அந்த அடிப்படை கொள்கை தான் முக்கியமான காரணமாக இருக்கிறது. எந்த கொள்கையிலும் எந்த தருணத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத அந்த கொள்கை கோட்பாடு தான்
இந்த மார்க்கத்தை நோக்கி பலர் விமர்சிப்பதற்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை நோக்கி பல மக்கள் அலை அலையாக ஈர்க்கப்படுவதற்கும் இதுதான் காரணமாக இருக்கிறது. அப்படி என்ன கொள்கை கோட்பாடு, அப்படி என்ன கொள்கையை இஸ்லாம் போதிக்கிறது என்று பார்ப்போமேயானால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த தத்துவத்தை தான், அந்த கொள்கையை தான் உலகளாவிய மக்கள் மத்தியிலே இஸ்லாம் முன்வைக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வணக்கத்திற்குரியவன், அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிப்பவன் எவனோ அந்த ஒரு இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை என்ற இந்த கொள்கையை தான் இஸ்லாமிய மார்க்கம் அடிப்படையாக மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறது. இந்த கொள்கையை சொல்கின்ற போது பல சித்தாந்தங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களுக்கு பல ஆச்சரியமாக இருக்கும், பல்வேறு விதமான கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கும். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் எதையெல்லாம் கடவுளாக விரும்புகிறார்களோ அதையெல்லாம் கடவுளாக வடித்து வழிபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், கடவுள் என்று அவர்கள் மனதில் எதை அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்களோ அது எல்லாமே இன்றைக்கு கடவுளாக தான் பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இந்த பகுதியிலே நம்முடைய தொப்புள் கொடி சகோதரர்களாக இருக்கக்கூடிய ஹிந்து கிறிஸ்தவ மக்கள் இருப்பார்கள். அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் அந்த மக்கள் கடைபிடிக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எடுத்துக்கொள்வோம். கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் முக்கடவுள் கொள்கையை கடைபிடிப்பார்கள். அதே போன்று நம்முடைய இந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் பல தெய்வ கொள்கையை கடைபிடிப்பார்கள். எந்த அளவிற்கு என்றால், ஆக்குவதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள், காற்றை அனுப்புவதற்கு ஒரு கடவுள், மழையை தருவதற்கு ஒரு கடவுள் என்றெல்லாம் நம்பக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். இன்னும் சில மக்களை எடுத்துக்கொண்டால், எதை பார்க்கின்றோமோ, பார்த்து வியக்கின்றோமோ அது அனைத்தையுமே கடவுள் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். சூரியனை பார்த்து கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சந்திரனை பார்த்து கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நட்சத்திரங்களை பார்த்து அதற்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மரம் செடி கொடிகளை பார்த்து அதற்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு உயிரினங்களை பார்த்து இதற்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இது அல்லாமல் நம்மை போன்று வாழக்கூடிய மனிதர்களில் கூட பலருக்கு கடவுள் சக்தி இருப்பதாக நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கணவனே கண் கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். தாயே தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக ஒருவர் இருப்பார்களானால் அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அந்த தலைவர் மீது உள்ள பிரியத்தின் காரணமாக அந்த தலைவரையே தெய்வமே என்று அழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். செய்யும் தொழிலே தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். இப்படி கடவுள் என்று சொல்ல போனால் எதையெல்லாம் தாங்கள் கடவுள் என்று விரும்புகிறார்களோ அது அனைத்தையுமே கடவுள் என்று நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு முற்றிலும் மாற்றமாக, இது அனைத்திற்கும் மாற்றமாக தனித்து ஒரு கொள்கையை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. அகில உலகங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் ஒரே ஒரு இறைவன்தான். இந்த உலகத்திலே வாழக்கூடிய எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும், அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, பல தெய்வத்தை நம்பக்கூடிய மக்கள் இருக்கிறாங்களே அவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, சீக்கியர்களாக இருந்தாலும் சரி, புத்தர்களாக இருந்தாலும் சரி, கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடியவர்களாக சொல்கிறார்களே அப்படி சொல்லக்கூடிய நாத்திகர்களாக இருந்தாலும் சரி, எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் படைத்து பரிபாலிப்பவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த ஒரு இறைவன் தான் அனைத்து மக்களையும் படைத்தவன். இவர்களுக்கு ஒரு கடவுள், அவர்களுக்கு ஒரு கடவுள், இந்த ஒரு சமூகத்துக்கு ஒரு கடவுள்,
அந்த சமூகத்துக்கு ஒரு கடவுள், இவர்கள் உயர்ந்தவர்கள், இவர்கள் தாழ்ந்தவர்கள், இந்த மொழி பேசினால் உயர்ந்தவர், அந்த மொழி பேசினால் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு, வேறுபாடு, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய இந்த அடிப்படை கொள்கை தகர்த்தெறியக்கூடியதாக இருக்கிறது. ஏன் ஒரே ஒரு இறைவன்? பலர் நினைக்கலாம், ஏன்னா பிற சமூக மக்களும் இங்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கும் சில செய்திகளை இந்த நேரத்திலே பதிய வைக்கின்றோம். என்ன நினைப்பார்கள்? இப்போ எங்களுக்கு என்ற ஒரு கடவுள் இருக்கிறார். இப்போ கிறித்தவர்களை எடுத்துக்கொண்டால் இயேசுவே கடவுள் என்று நம்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இந்து சகோதரர்களை எடுத்துக்கொண்டால் சிவன், பார்வதி என்று பல்வேறு, முருகன் என்று பல்வேறு தெய்வங்களை சொல்வார்கள். இது போன்று அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ். எப்படி கிறித்தவர்களுக்கு இயேசுவோ, இந்துக்களுக்கு சிவனோ, அது மாதிரி முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ், அல்லாஹ் கடவுள் அப்படி நினைக்கிறாங்க. இதை இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லவே கிடையாது. முஸ்லிம்களுக்கான கடவுள் அல்லாஹ் என்று சொல்லவில்லை. என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுளுடைய அது ஒரு பேரு, அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்காரு அப்படி நினைக்கிறாங்க. அல்லாஹ் என்று சொல்வதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் என்பது ஒரு கடவுளை, அதாவது எப்படி மற்ற கடவுளை கொண்டு அழைக்கிறார்களோ அதுபோன்று ஒரு கடவுளுடைய பெயர் என்று நினைத்து விடக்கூடாது. ஒட்டுமொத்த உலக மக்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் ஒருவன் என்று குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான் அல்லாஹ் என்ற பெயருடைய பொருள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் என்று சொன்னால், இப்போ ஆங்கிலத்திலே காட் என்று சொல்லுவோம். காட் என்பது ஒரு மதத்தினுடைய கடவுளுடைய பெயரா? இந்த காட் என்ற கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? காட் என்ற கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டோம். ஏன்? எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம், காட் என்பது ஆங்கிலத்தில் கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதே மாதிரி தமிழ்ல கடவுள் என்று சொல்லுவோம், இறைவன் என்றும் சொல்லுவோம். இப்ப இறைவன் சொல்றோம்னு வச்சுக்கிறீங்க, இறைவன்கிறது முஸ்லிம்களுடைய கடவுள் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? இறைவன்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம்? நம்ம யார் படைத்தாரோ, நம்ம இந்த உலகத்தை யார் படைத்தாரோ, அனைத்தையும் யார் படைத்து பரிபாலிக்கிறாரோ அவரை தான் இறைவன் என்று சொல்லுவோம். இது போன்றுதான் அரபியில இருக்கக்கூடிய இறைவன் ஒருவனை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவான பெயர் தான் அல்லாஹ் என்ற வார்த்தை. அல்லாஹ் என்று நீங்கள் தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணீங்க சொன்னா காட் என்று இந்த இடத்துல செய்வாங்க, பதிவு செய்வார்கள். அல்லாஹ் என்பது அல்லாஹ் ஒரு கடவுள், அது முஸ்லிம்களுடைய கடவுள் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்துக்களாக இருந்தாலும் சரி, கிறித்தவர்களாக இருந்தாலும் சரி, வேற்றுமொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, வெள்ளையர்களாக இருந்தாலும் சரி, கருப்பர்களாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் பொதுவாக அனைவரையும் படைத்திருக்கக்கூடிய ஓர் இறைவனுக்கு குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக தான் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் என்று சொல்கிறது. அப்ப இறைவன் நீங்க என்ன நினைச்சிடக்கூடாதுன்னு சொன்னா, முஸ்லிம்களுடைய கடவுள் அல்லாஹ் கடவுள் அப்படி நினைச்சிடக்கூடாது. நம்ம எல்லாம் யார் படைத்தாரோ, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் யார் படைத்தாரோ, சூரியனை யார் படைத்தாரோ, சந்திரனை யார் படைத்தாரோ, நட்சத்திரத்தை யார் படைத்தாரோ, ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் யார் படைத்து தன்னுடைய வல்லமையால் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றாரோ அவரை தான் இஸ்லாம் சொல்கிறது அல்லாஹ். அவர்தான் இறைவன், அவர்தான் ஒரு இறைவன், அந்த இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை, ஒரே ஒரு கடவுள் தான் என்ற அந்த கொள்கையை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக இஸ்லாமிய மார்க்கம் போதிக்கிறது. இப்படி சொல்லுகின்றனால தான் சிலரால் பொறுத்து கொள்ள முடியல. உலகளாவிய அளவில் எடுத்துக்கிறங்க, இந்த கொள்கை பிரச்சாரத்தை செய்யும் போது ஒரு பக்கம் ஆதரவு அலை, ஒரு பக்கம் இதை சிந்திக்கிறார்கள். ஆமா, இந்த உலக மக்கள் அனைவர்களும் என்னதான் மொழியால் நாம் வேறுபட்டு இருந்தாலும், என்னதான் நாட்டினால் நாம் வேறுபட்டு இருந்தாலும், என்னதான் நிறத்தால் நாம் வேறுபட்டு இருந்தாலும், இனத்தால் வேறுபட்டு இருந்தாலும், எல்லாரும் மனிதர்கள் தானே, எல்லோரும் சகோதரர்கள் தானே, எல்லோரும் ஒரு தாய் தந்தையிலிருந்து வந்தவர்கள் தானே என்பதை சிந்தித்து இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எஜமானம் தான் இருக்க முடியும் என்பதை உளப்பூர்வமாக சிந்தித்து இஸ்லாத்தை ஏற்பவர்கள் ஏராளம். அதே போன்று சிலர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னா, இந்த தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் இஸ்லாம் என்னமோ மற்ற மதங்களை எல்லாம் இழிவுபடுத்துது, மற்ற கடவுள்மார்களை எல்லாம் திட்டுது என்பது போன்று நினைத்துக் கொண்டு, இஸ்லாம் ஏதோ சகோதரத்துவத்துக்கு எதிரான மார்க்கம் போன்று நினைத்துக் கொண்டு பலர் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள்.
ஏன்? இதை ஒழித்து கட்டினால்தான் நாம இருக்க முடியும், நம்முடைய கடவுளை பாதுகாக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்ப இஸ்லாம் இன்னைக்கு உலகளாவிய அளவிலே எதிர்க்கப்படுவதற்கு முக்கிய காரணமாகவும், அதே நேரத்தில் மக்கள் அலையலையாக இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்களே, அதற்கு முக்கிய காரணமாகவும் இருப்பதே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாதான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர, ஓர் இறைவனை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே நேரத்தில் அந்த இறைவனை எப்படி நம்ப வேண்டும்? ஓர் இறைவன் தான் நம்மளை படைத்தது. அதே நேரத்தில் அந்த இறைவனுக்கென்ற ஒரு தத்துவத்தை, ஒரு இலக்கணத்தை இஸ்லாம் போதிக்கிறது. இறைவன் என்றால் ஒரு மனிதர்களை போன்று நாம் நினைத்து விடக்கூடாது. நாம் எப்படி இந்த உலகத்தில் மனிதர் குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனைவி பிள்ளைகள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கென்று தாய் தந்தைகள் இருக்கிறார்கள் என்று இருக்கிறோமே, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி நினைத்து விடக்கூடாது. கடவுள் என்றால் அவருக்கென்று ஒரு அந்தஸ்து இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் தெள்ள தெளிவாக போதிக்கிறது. எப்படி போதிக்கிறது? குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், இறைவன் ஒருவன் என்று சொல்லுங்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹு ஸமத், அவன் எந்த தேவையும் அற்றவன். எந்த தேவையும்னா என்ன? இப்போ மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழணும்னா பல்வேறு தேவைகள் நமக்கு தேவைப்படும், பல்வேறு தேவையுடையவர்களாக நம்ம இருப்போம். உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் நாம் வாழணும்னா நமக்கு என்ன தேவை? காற்று தேவை. முக்கியமாக நாம் சுவாசிப்பதற்கு காற்று தேவை, அருந்துவதற்கு நீர் தேவை, சாப்பிடுவதற்கு உணவு தேவை. நாம் உற்சாகமாக செயல்பட வேண்டுமானால் குறிப்பிட்ட நேரம் ஓய்வு தேவை. 24 மணி நேரமும் நம்மளால் உழைச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? நமக்கென்று சில நேரங்கள் ஓய்வு தேவைப்படும், உறக்கம் தேவைப்படும், திருமண உறவு தேவைப்படும், மனைவி தேவைப்படும், பிள்ளைகள் தேவைப்படும். இப்படி பல்வேறு தேவை உடையவர்களாக இருப்பதற்கு வீடு வாசல் தேவைப்படும், இருப்பிடம் தேவை என்று பல்வேறு தேவை உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். இது போன்ற எந்த ஒரு தேவையும் அற்றவன் தான் இறைவன் என்று நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. இறைவனை நம்பினா இறைவன் ஒருவன் மட்டும் நம்ப கூடாது. அந்த இறைவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அவன் எந்த தேவையும் இல்லாதவன். அவனுக்கென்று உறக்கம் தேவைப்படாது, பொருளாதாரம் தேவைப்படாது, புள்ள குட்டி தேவையில்லை, இருப்பிடம் தேவையில்லை, எந்த தேவையும் இல்லாத ஒரு சக்தி தான் இறைவன். நம்மள மாதிரியே தேவை உடையவனா இருந்தா இப்படி கடவுளா இருக்க முடியும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த வார்த்தையிலே நமக்கு என்ன செய்கிறது? தெளிவாக எடுத்துரைக்கிறது. அதே போன்று அந்த கடவுளை எப்படி நம்ப வேண்டும்? லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை. கடவுளை எப்படி நம்ப வேண்டும் என்பதை தெள்ள தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது. அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனுக்கு எந்த புள்ள குட்டியும் கிடையாது, அதே மாதிரி அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது. அவன் தாய் தந்தை இருக்குன்னா என்ன ஆயிரும்? அவரும் கடவுள் ஆயிடுவார். அப்ப இஸ்லாம் இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்லும் போது எங்கேயும் சமரசம் ஆய்ந்து விடாமல் தெள்ள தெளிவாக தனித்து சொல்கிறது. கடவுள் என்பவன் ஒருவன் தான், அவனுக்கு பிள்ளையும் இல்லை, அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை. அதுக்கடுத்து இஸ்லாம் சொல்கிறது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை. அப்படி நம்பணும். இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்றால் இறைவனுக்கு நிகராக எவரும் இல்லை, எவனும் இல்லை, எந்த படைப்பும் இல்லை. இறைவனுக்கு இணையாக, இறைவனுக்கு நிகராக கல்லையோ மண்களையோ சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரத்தையோ இன்ன பிற இறைவனுடன் படைத்திருக்கக்கூடிய படைப்புகளையோ எதையும் இறைவனுக்கு நிகராக நம்பிவிடக்கூடாது. இறைவனுக்கு நிகராக நம்புவதென்றால் எப்படி? அவனுடைய ஆற்றல்களில், அவனுக்குடைய அந்த இறைவனுக்குரிய பண்புகளில் எந்த ஒன்றும் எந்த மனிதனுக்கும் கிடையாது, எந்த படைப்புக்கும் கிடையாது. அப்படி நம்பணும். இப்படித்தான் இஸ்லாம் இறைவனை நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை பற்றி சொல்கிறது. இந்த விஷயத்தில் தான், இந்த கொள்கையில் தான் எந்த ஒரு சித்தாந்தத்தோடும் எந்த மார்க்கத்தோடும் சமரசம் செய்து கொள்ளாமல் தனித்து சொல்லக்கூடிய காரணத்தினால்தான் இன்றைக்கு சமரசம் இல்லா சத்திய கொள்கையாக இஸ்லாமிய மார்க்கம் விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நாம் பதிவு செய்து கொள்கிறோம். சில மக்களுக்கு சில கேள்விகள் எழலாம். அதுவும் குறிப்பாக பிற சமூகத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறாங்களே, நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகள், ஏனென்று சொன்னால் அவங்க தவறாக நினைத்து விடக்கூடாது. தொப்புள் கொடி உறவுகள் என்ற இந்த இடத்தில் நாங்கள் ஏன் தெரியுமா குறிப்பிடுகிறோம்?
இஸ்லாமிய மார்க்கமே அவ்வாறு தான் எங்களுக்கு போதிக்கிறது. எதுவும் நாவளவில் நாங்கள் போதிக்கவில்லை. குர்ஆனிலேயே இறைவன் அப்படித்தான் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்திருக்கிறோம். இறைவன் போதிக்கிறான். எப்படிப்பட்ட போதனை பாருங்க. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள்லாம் யார்? ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் தான். நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் தான் என்ற சகோதரத்துவத்தை இஸ்லாம் போதிக்கிறது. இன்றைக்கு வேண்டுமானால் நாம் இந்துக்களாக, கிறிஸ்தவர்களாக, பௌத்தர்களாக, சீக்கியர்களாக, நாத்திகர்களாக, இன்னும் பல மொழி பேசக்கூடியவர்களாக, பல்வேறு வேற்றுமைகளாக இன்றைக்கு பிரிந்திருக்கலாம். ஆனால் இஸ்லாம் என்ன போதிக்கிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் யார் தெரியுமா? உங்களுடைய மூலம் எது தெரியுமா? நீங்கள் அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைக்கப்பட்டவர்கள். அதனால தான் நாங்கள் மனப்பூர்வமாக சொல்கிறோம், இந்து மக்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல, கிறிஸ்தவர்கள் எங்களுடைய எதிரிகள் அல்ல, அவர்கள் அனைவரும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள், எங்களுடைய சகோதரர்கள். அந்த சகோதரர்கள் நினைக்கலாம், இஸ்லாமிய மார்க்கம் சமரசமில்லாத சத்திய கொள்கையை போதிக்கிறதாக சொல்கிறீர்களே, இறைவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று சொல்கிறீர்களே, தனித்து விளங்கக்கூடிய மார்க்கமாக சொல்கிறீர்களே, ஆனால் முஸ்லிம்களுடைய சில செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த வேறுபாடு இல்லாத மாதிரி தெரியுது அப்படி நினைக்கலாம். சில சகோதரர்கள் நம்மிடத்தில் அப்படி கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்னப்பா உங்க மார்க்கம் தனிச்சு விளங்கக்கூடிய மார்க்கம்னு சொல்றீங்க, அப்படி ஒன்றும் தெரியலையே, முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது நாங்க பண்ற மாதிரி தானே நீங்களும் பண்றீங்க. என்னப்பா பண்றோம்? நாங்க என்ன பண்றோம்? திருவிழா நடத்துறோம். திருவிழாக்கு முன்னாடி நாங்கள் என்ன செய்வோம்? காப்பு கட்டுவோம், கொடிமரம் ஏற்றுவோம், தேர் இழுப்போம், இந்த மாதிரியான பால் குடம் தூக்கிட்டு வருவோம். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை செய்யறோம். நீங்கள் அப்படி தானப்பா பண்றீங்க. எப்படி பண்றீங்க? தர்கா கந்தூரி என்கிறீர்கள். ஒருவரை அடக்கம் செய்துவிட்டு அங்கே கட்டடத்தை எழுப்பி வைத்துவிட்டு அங்கே என்ன செய்கிறீர்கள்? கந்தூரி திருவிழா, சந்தனக்கூடு உருஸ் என்று நடத்துகிறீர்கள். அங்கே என்ன நடக்கிறது? நாங்கள் எப்படி கொடிமரம் ஏற்றுகிறோம் என்று சொன்னால் நீங்களும் கொடிமரம் ஏற்றுறீங்களா இல்லையா? நாங்கள் தேர் இழுக்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் சந்தன கூடு என்று இழுக்கிறீர்களா இல்லையா? பேர் தானே மாத்திக்கிறீங்க. நாங்க தேர் என்று சொல்றோம், நீங்க கூடுன்னு சொல்றீங்க. நாங்களும் கொடிமரம் ஏத்துறோம், நீங்களும் கொடிமரம் ஏத்துறீங்க. நாங்க பால் குடம் தூக்கிட்டு வர்றோம், நீங்க என்ன செய்யறீங்க? சந்தன குடத்தை தூக்கிட்டு வர்றீங்க. ஒன்னும் டிஃபரெண்ட் ஒன்றும் தெரியலையே. நாங்க பாலாபிஷேகம் நடத்துறோம், நீங்க போய் என்ன செய்றீங்க? சமாதியில போய் சந்தனாபிஷேகம் நடத்துறீங்க. அதே மாதிரி உயிலாட்டம், மயிலாட்டம், கரகாட்டம், வான வேடிக்கைகள், ஆர்கெஸ்ட்ரா கச்சேரிகள் எல்லாமே நாங்க செய்யற மாதிரி தானப்பா நீங்களும் செய்யறீங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் என்னப்பா வேறுபாடு என்று கேட்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளும் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், இப்படியாக முஸ்லிம்கள் பல்வேறு ஊர்களிலே, பல்வேறு நகரங்களிலே இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் நிறைந்து வாழ்கிறார்களோ அங்கே இது போன்ற காரியங்களை நடத்துவது உண்மை, நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் இதற்கும் இஸ்லாத்திற்கும் கடுகளவு கூட சம்பந்தம் கிடையாது. ஏன்? இது போன்ற வழிபாடுகளை எல்லாம் எதிர்க்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் ஆணித்தரமாக சொல்கிறோம். ஏதோ நாங்கள் மேலோட்டமாக சொல்லவில்லை, ஏதோ மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இல்லாததை சொல்லவில்லை. திருக்குர்ஆனில் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகள், இது போன்ற செய்திகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள் இது போன்ற செயல்பாடுகளுக்கு, சந்தனக்கூடு உருசு போன்ற இது போன்ற வழிபாடுகளுக்கு கடுமையாக எதிர்க்கக்கூடிய செய்தியாக தான் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. எந்த அளவுக்கு? இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இங்க தர்கா அந்த கட்டடம் எழுப்பலாமா எழுப்பக்கூடாதா என்பது அடுத்து. முதலாவது விஷயம் நாம் சொன்னமே, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர, அந்த அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்ற அந்த கொள்கையை இஸ்லாம் போதிக்கிறது சொன்னமே. இப்போ வணக்கங்கள் என்று சொன்னால் இறைவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்ற கொள்கை இதிலே தெள்ள தெளிவாக இஸ்லாம் போதிக்கிறது. எந்த ஒரு வணக்கங்களாக இருந்தாலும் வழிபாடுகளாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுக்கு சொந்தக்காரர் யார்? இறைவன் ஒருவன் தான், இறைவனை மட்டும்தான் வழிபட வேண்டும். இப்ப நீங்க தர்காக்கள்ல போய் பாருங்க, நாகூரிலோ ஏர்வாடிலோ இன்னும் பிற தர்காக்களிலோ
போய் பாருங்க, அங்கே நடக்கக்கூடிய காட்சிகள் என்ன. அங்கே ஒரு மனிதரை அடக்கம் செய்திருப்பார்கள். அந்த மனிதரிடத்தில் போய் சில முஸ்லிம்கள் இருகரம் ஏந்தி கையேந்துவார்கள். கையேந்தி என்ன கேட்பாங்க? அவுலியாவே, நீங்க எங்களுக்கு புள்ளையதாங்க. புள்ள பாக்கியம் ஒருத்தருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னா, இங்கிருந்து நாகூருக்கும் ஏர்வாடிக்கும் அஜ்மீருக்கும் இன்ன பிற தர்காக்களை நோக்கி பல முஸ்லிம்கள் படையெடுக்கக்கூடிய நிலை இருக்கிறது. பல நாட்கள் தர்காக்களில் போய் தங்கி இருக்கிறார்கள். என்ன காரணம் கேட்டா, குழந்தை பாக்கியத்தை வேண்டி நாங்கள் தங்கி இருக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை போய் கேட்கிறது. நாகூர் ஆண்டவரே எங்களுக்கு பிள்ளையதாங்க, வஹையதீன் ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க. கேட்கிறாங்களா இல்லையா? எங்களுக்கு நோய் நிவாரணத்தை தாங்க, எங்களுக்கு செல்வத்தை தாங்க, எங்க கடன் பிரச்சனையை தீருங்க என்று பல்வேறு விதமான துன்பங்களை எல்லாம் சொல்லி அங்கே போய் கையேந்தி பிரார்த்தனை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிக்கிறார்கள், இறைவனுடைய தூதராக நாம் நம்பக்கூடிய, இஸ்லாம் போதிக்கக்கூடிய அந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அத்துஆஉ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கம். வணக்கங்களிலே சிறந்தது என்ன தெரியுமா? துஆ. நாம் கேட்கக்கூடிய இறைவன்கிட்ட கேட்கிறோமே, இறைவா எனக்கு உதவியை தா, எனக்கு பிள்ளையை தா, எனக்கு செல்வத்தை தா என்று கையேந்துகிறோமே, இது ஒரு இபாதத், இது ஒரு வணக்கம் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக போதிக்கிறது. வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவனை தவிர வேறு எவரும் இல்லை என்று ஒருவர் நம்பிக்கை கொண்டிருப்பாரையானால், அந்த வணக்கங்களுக்கு சொந்தக்காரன் இறைவனை தவிர வேறு எவரிடத்திலும் பிரார்த்தனையை, அந்த பிரார்த்தனை என்ற ஒரு இபாதத்தை மற்றவர்கள்ட்ட செய்யலாமா? கையேந்த மனம் வருமா? அப்படி கையேந்தினால் இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை இறைவனுடைய படைப்புக்கு செலுத்தி விட்டார். இதைதான் இஸ்லாம் மிகப்பெரிய பாவமாக எடுத்துரைக்கிறது. இறைவனுக்கு நிகராக இறைவனுக்கு செய்த வேண்டிய வணக்கத்தையோ இறைவனுக்குரிய ஆற்றலையோ மற்ற படைப்புகளுக்கு இருப்பதாக ஒருவன் நம்பிவிட்டால், மற்ற படைப்புகளிடத்திலே அவன் செலுத்திவிட்டால், அதுதான் ஷிர்க் என்ற மிகப்பெரிய இணை வைப்பு பாவம். அல்லாஹ்வுக்கு இணையாக மற்ற படைப்புகளை வைத்து விட்டார் என்று இஸ்லாம் சொல்கிறது. அப்படி செய்த நிலையில் அவர் இறைவனிடத்திலே மன்னிப்பு தேடி திருந்தாமல் அதே நிலையிலே அவர் மரணித்து விட்டால், இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். குர்ஆனில் போதிக்கிறான், தனக்கு இணையாக, இறைவனுக்கு இணையாக மற்றவர்களை ஒருவன் இணை கற்பித்து விட்டான் சொன்னா, மற்ற பாவத்தை கூட தான் மன்னிச்சிருவான் அல்லாஹ் நாடுனால். வயக்ஃபிரு மாதூன ஸாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலை உள்ள பாவங்களை தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் ஒருவன் இணை வைத்த நிலையிலேயே திருந்தாமல், பாவ மன்னிப்பு கேட்காமல், அதை விட்டு விலகாமல் அதே நம்பிக்கையில் மரணித்து விட்டால் அவனை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். மன்னிக்கவே மாட்டான் அர்த்தம், அவனுக்கு நிரந்தரமான நரகம் என்று திருக்குர்ஆனில் இறைவன் போதிக்கிறான். மை யுஷ்ரிகு பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் இறைவனுக்கு இணை கற்பிக்கின்றாரோ, யார் இறைவனுக்கு ஷிர்க் வைக்கின்றாரோ அவருக்கு சொர்க்கத்தை இறைவன் தடை செய்து விட்டான் என்று இஸ்லாம் போதிக்கிறது. அல்லாஹ்வுக்கு இணையாக மற்றவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்கிறீங்களா, மற்றவர்களை வணங்குகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை பற்றி இறைவன் சொல்கிறான், அவர்களுக்கு இறைவன் சொர்க்கத்தையே ஹராமாக்கிட்டான். சொர்க்கத்துக்குள் நுழைய கூட முடியாது, சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. எப்படிப்பட்ட கடுமையான எச்சரிக்கையை இறைவன் போதிக்கிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை அல்லாஹ் விடுக்கின்றான். இந்த எச்சரிக்கையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்னைக்கு போய் சமாதிகளில் போய் பிரார்த்தனை செய்கிறாங்களே, இதை இறைவனுடைய வேதத்தை படித்திருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்து மக்கள் இந்த தவறை செய்தாலும் அதிலே நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். இது முஸ்லிம்கள் செய்கிறார்களே பரவாயில்லை, நம்ம மக்களாச்சே என்று பாகுபாடு காட்ட மாட்டோம். முஸ்லிம்கள் செய்தாலும் இது தவறுதான் என்ற அந்த அளவிற்கு நாங்கள் கொள்கையை பகிரங்கமாக இந்த இடத்தில் சொல்கிறோம் என்றால், இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமரசம் இல்லாத சத்திய கொள்கையினால தான். கொள்கை விஷயத்திலே
யாரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது, உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும், தனித்து நிற்க வேண்டும், உறுதியோடு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கை பிடிப்பினால்தான் இன்றைக்கு முஸ்லிம்களே இந்த தவறை செய்தாலும் இன்றைக்கு நாங்கள் தெளிவாக அதை எதிர்த்து கொண்டிருக்கிறோம். இதனாலதான் தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை நோக்கி முஸ்லிம்கள் பலரிடத்திலிருந்தே எதிர்ப்பு வரும். எங்களை பார்த்து, அதாவது இந்த ஜமாத்தை பார்த்து முஸ்லிம்களில் சிலர் குழப்பவாதிகள், இவர்கள் எல்லாம் பிரிவினைவாதிகள், நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் போது இவங்க எதிர்க்கிறாங்கல்ல, இதனால பிரச்சனை வருதா, இதனால ஒத்துமை குலையுதா, அதனால இவங்க தான் சமுதாயத்தை பிரிக்கக்கூடியவர்கள், வழிகேடர்கள், குழப்பவாதிகள் என்று பல்வேறு அவதூறுகளை எங்கள் சமுதாயத்திலிருந்தே பல்வேறு எதிர்ப்புகளை இந்த ஜமாத் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? கொள்கை விஷயத்தில் யாரிடத்திலும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ளாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு தெள்ளத் தெளிவான கொள்கையை குர்ஆனிலும் நபிகள் நாயகத்தினுடைய போதனையிலும் சொல்லி தந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு பிரார்த்தனை செய்வது இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம்தான். அது நீங்கள் கடவுள் என்று நினைத்து நீங்கள் செய்யாவிட்டாலும், அவர் மனிதர் தான், அவர் இறை நேசர் தான் என்று நினைத்து நீங்கள் பிரார்த்தனை செஞ்சாலும் கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்கத்தை மற்றவங்களுக்கு செய்துவிட்டால் அது ஷிர்க் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த ஷிர்க் ஏன் நடக்கு தெரியுமா? நபிகள் நாயகம் தடுத்த காரியத்தை துணிந்து செய்யக்கூடிய காரணத்தினாலதான் இந்த மாதிரியான இணை வைப்பு காரியங்கள் இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களிடத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. எப்படி தர்காக்களை போய் பார்த்தால் பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்கள் எல்லாம் அரங்கேறக்கூடிய காட்சிகளை கண்கூடாக பார்க்கலாம். தரையிலே உருண்டு புரள்வார்கள், எங்களுக்கு இறந்தவருடைய ஆவி புகுந்து விட்டது என்று சொல்லி ஒரு பக்கம், பேய் என்று சொல்லி பேயை விரட்டுகிறோம் என்று சொல்லி அதன் மூலமாக காசு பார்க்கக்கூடிய நிலை இருக்கும். மனநோயாளிகளை எல்லாம் இவரிடத்திலே பேய் பிசாசு வந்து விட்டது என்று சொல்லி அவர்களை கட்டி போட்டு கொடுமைப்படுத்தக்கூடிய அவலம் ஒரு பக்கம் நடக்கும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வைத்த வலியா, உங்களுக்கு அந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, இங்கே மாந்திரிகம் செய்வது இருக்குது, செய்வின சூனியம் நாங்கள் எடுக்கிறோம், இந்த எண்ணெயை தூக்கி இந்த எண்ணெயை தடவுங்க, இந்த திருநீரை எடுத்து தடவுங்க, இந்த மயில் தொகையால் உங்க தலையில் ஆசீர்வதிச்சா எல்லாம் சரியாயிரும் என்பது போன்ற பல்வேறு விதமான மூட பழக்க வழக்கங்கள் அங்கே அரங்கேறக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். இவ்வளவு இது அல்லாமல் ஏராளமான அனாச்சாரங்கள் தர்கா என்ற அந்த ஒரு கட்டடத்துக்குள்ளேயே நடக்கிறது. ஏன் நடக்குது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கட்டளைகளை மீறியதன் காரணம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி ஹதீஸ்ல கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற, நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி? நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். இப்படியே ஹதீஸ் வருது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள், தடுத்தார்கள். எதை தடுத்தார்கள்? சமாதிகள் பூசப்படுவதையும், சமாதிகள் மேல பூசுறாங்களே அதையும், அதன் மீது உட்கார்வதையும், சமாதிகள் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்று தெள்ளத் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ஆதாரபூர்வமான செய்திகள் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் சமாதிகள் மீது கட்டடத்தை எழுப்புவாரா? கட்டடத்தை எழுப்ப மனசு வருமா? ஏன்? நபிகள் நாயகம் தடை செய்து விட்டார்களே. ஒருவர் இறந்து விட்டால் அந்த அடக்கத்தலத்தின் மீது கட்டடத்தை எழுப்புறதே ஹராம் என்று இருக்கும்போது அப்ப அடிப்படையே தப்பு. தர்கா என்ற கட்டடமே இஸ்லாத்தில் கூடாது. அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் எதிர்த்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக தன்னுடைய மக்களை அழைத்து வைத்துக் கொண்டு, குடும்பத்தினரை அழைத்து வைத்துக் கொண்டு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசத்திலே முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? மரணத்துக்கு முன்னாடி உபதேசம் செய்தா அதுக்கு என்ன அர்த்தம்? அது மரணத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை அறிவுரை சொல்றாங்கன்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், நம்ம சமுதாயம் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும். எப்படிப்பட்ட வார்த்தை தெரியுமா நபிகள் நாயகம் சொன்னார்கள்?
லஅனல்லாஹ யஹூத வ நஸாரா, யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. ஏன் தெரியுமா? இத்தஹது குபூர அன்பியாகியும் மசாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்கத்தலங்களை, சமாதிகளை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள், வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். யாரு? யகூதிகள் நசாராக்கள் இருக்கிறாங்களே, அவர்கள் என்ன செய்து விட்டார்களாம்? தங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் இருக்கிறாங்களே, நபிமார்கள், அவர்கள் இறந்த பிறகு அவர்களுடைய அடக்கத்தலத்தின் மீது வணக்கத்தலங்களை, பள்ளி வாசல்களை உண்டாக்கி கொண்டார்கள், மஸ்ஜிதுகளை கட்டி கொண்டார்கள். இதனால் இறைவன் இவர்களை சபிக்கட்டும் என்று சொல்லி சொன்னது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிமார்களுக்கு கட்டடம் எழுப்பிய யூத நசாரர்களுக்கே அல்லாஹ்வுடைய லானத்து வரட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கன்னா, நபிமார்கள் யாருங்க? நபிமார்கள் என்பவர்கள் யார்? இறைவனுடைய தூதர்கள் அல்லவா? இறை நேசர்களுக்கெல்லாம் பெரிய இறை நேசர்கள் இல்லையா? இன்னைக்கு யாரையெல்லாம் இறை நேசர்கள் என்று நீங்கள் நாம் அழைத்துக் கொண்டிருக்கிறோமோ, முஹையீன் அப்துல் காதிர் ஜெயிலானி அவர் இறை நேசர், ஷாஹுல் ஹமீது பாதுஷா, ஏர்வாடி சையத் இப்ராஹிம் ஷா என்றெல்லாம் இவர்கள் எல்லாம் இறை நேசர்கள் என்று சொல்கிறோம். அல்லாஹ் ஆலம், இவர்கள் இறை நேசர்களா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. யாரும் சொல்லவில்லை இவர்கள் கண்டிப்பாக இவர் ஒரு அவுலியா, இவர் இறை நேசர் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னாங்களா? எனக்கு பிறகு நாகூரிலே ஷாஹுல் ஹமீது பாதுஷா என்று ஒருவர் வருவார், அவர்தான் மிகப்பெரிய அவுலியா என்றெல்லாம் ஏதாவது செய்தி இருக்கிறதா? அல்லாஹும் ரசூலும் யாரை இறை நேசர்கள் என்று, சொர்க்க வாசிகள் என்று சொன்னார்களோ அவர்களை தவிர நாம் யாரை என்ன செய்ய முடியாது? இறை நேசர் இல்லை என்று சொல்ல முடியாது, இறை நேசர் என்று சொல்ல முடியாது. இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உண்மையாக இறை நேசர்னு தெளிவாக சொல்வதாயிருந்தா நபிமார்கள் எல்லாரையும் சொல்லலாம். நபிமார்கள் யாரு? இறை தூதர்கள். அல்லாஹ்வால் அவனுடைய செய்திகளை வானவர்கள் மூலமாக மக்களுக்கு போதித்த அந்த தூதர்கள் தான் யாரு? இறை தூதர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நபிமார்கள். அப்போ அவர்கள் தான் உண்மையான, நமக்கெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்ட இறை நேசர்கள். அப்படிப்பட்ட இறை நேசர்களுடைய அவர்கள் இறந்த பிறகு அந்த இறை நேசர்கள் இறந்த அந்த அடக்கத்தலத்தின் மீது கட்டடத்தை எழுப்புனதே இஸ்லாத்தில் மிகப்பெரிய பாவமாக, இறைவனுடைய சாபத்திற்குரிய ஒரு செயலாக, இறைவனுடைய கோபத்திற்குரிய ஒரு செயலாக சொல்லப்படுமையானால், யாருண்டே தெரியாத, இறை நேசரா இல்லையாண்டே தெரியாத யார் யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொரு ஊரிலும் தர்காக்கள் என்ற பெயர்ல எழுப்பி வைத்திருக்கிறார்களே, இது எவ்வளவு பெரிய கோபத்தை எழுப்பக்கூடிய காரியம், இறைவனுடைய கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய, இறைவனுடைய சாபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் இல்லையா? இந்த இடத்தில் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நடுநிலையோடு எங்களை எதிர்க்கக்கூடிய சகோதரர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி அது உண்மையா பொய்யா என்பதை நடுநிலையோடு சிந்திங்க. ஏதோ ஒரு வெறுப்பை வைத்துக் கொண்டு இவர்கள் என்றால் இப்படித்தான், இவங்க தர்கா கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, அவுலியாக்களை திட்டுவாங்க. நாங்கள் எந்த அவுலியாக்களை திட்டினோம்? எந்த தர்காக்கள் அடங்கி இருக்கக்கூடிய பெரியார்களை அவமதித்தோம்? எங்கேயாவது எந்த மேடைகளையாவது அப்படி பேசி இருக்கிறோமா? எந்த சமுதாயத்து மக்களுடைய மனதை புண்படக்கூடிய வகையில் எங்கள் வார்த்தைகளை உபயோகித்து இருக்கிறோமா? ஆனால் மக்கள்கிட்ட எப்படி திசை திருப்புறாங்க? சில பேர் அப்படி மனசுல வச்சிருக்கிறாங்க, இவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு. உண்மையில் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் பேசக்கூடிய இந்த செய்திகளை எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் நடுநிலையோடு நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இது உண்மையா பொய்யா என்பதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்வீர்கள். எது சத்திய கொள்கை என்பதை தெளிவாக நீங்கள் புரிவீர்கள். ஆக அன்பிற்குரியவர்களே, உங்களிடத்தில் நாங்கள் அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறோம். அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத இந்த கொள்கையை விட்டு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் சொல்வதிலே உண்மை இருக்கிறதா இல்லையா என்பதை நடுநிலையோடு சிந்தியுங்கள் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். இப்ப இஸ்லாத்தின் பெயரால் இன்றைக்கு எவ்வளவு பெரிய அனாச்சாரம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய போதனையை சிந்திக்கக்கூடிய ஒருவர் முதல்ல தர்கா என்ற கட்டடத்தை கட்ட முடியுமா? மனசு வருமா? ஏன் கட்டி எழுப்புகிறார்கள்? ஒரு இறை நேசர்களாக இருக்கக்கூடிய நபிமார்களுக்கு கட்டியதற்கே நபிகள் நாயகம் சாபத்தை வேண்டி இருக்கிறாங்கன்னா
எவ்வளவு பெரிய ஒரு அபத்தங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் சொன்னார்கள் நபிகள் நாயகம், நான் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஏதோ போற போக்கில் சொல்லக்கூடிய செய்தி அல்ல, எல்லாமே ஆதாரபூர்வமாக ஹதீஸ் கிதாபுகளில் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி போன்ற அனைத்து முஸ்லிம்களாலும் போற்றப்படக்கூடிய நூல்களில் இருந்து அதில் உள்ள செய்திகளை எடுத்து பேசுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத ரஜுலு சாலிஹுன் பனு அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவர்களின் நல்ல மனிதர்கள் மரணித்து விட்டால் அந்த மக்கள்ல யாரெல்லாம் அந்த யகூதிகளாக நசாராக்களாக அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களே, அந்த மக்கள்ல யாரேனும் நல்ல மனிதர்கள் இறந்து விட்டால் பனு அலா கப்ரிஹி மஸ்ஜித், அவர்களுடைய அடக்கத்தலத்தின் மீது கட்டடத்தை எழுப்பிக் கொள்வார்கள். கட்டடத்தை எழுப்பிக் கொள்வாங்களாம். யாருடைய அடக்கத்தலத்தில்? நபிமார்களுடைய கபர் மீது மட்டுமல்ல, ஒரு மனிதர் ஒரு சமுதாயத்தில் ஒருத்தர் நல்லவராக பார்க்கப்படுறாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு மட்டும் அந்த கபருடைய டிசைன் வந்து வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு மட்டும் கட்டி என்ன செய்வாங்க, பூசி அதன் மீது என்ன செய்வாங்க, கட்டடத்தை எழுப்புவார்கள். இது நாம் சொல்லலை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள்லாம் அரங்கேறி இருக்கிறது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை குறித்து எச்சரிக்கிறாங்க. சொல்லிட்டு விட்டு சொன்னார்கள், உலாயிக ஷிராருல் ஹல்கி இந்தல்லாஹி யௌமல் கியாமா, இவர்கள்தான் இறைவனுடைய படைப்புகளில் அந்த மறுமை நாள் இருக்கிறதே, கியாமத் நாள், அந்த இறுதி நாள், அந்த மறுமை நாளில் இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் மோசமானவர்கள். இறைவனுடைய படைப்புகளே மிக மோசமானவர்கள் யார்? நல்ல மனிதர்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு மட்டும் தனி கட்டட கபரை அந்த சமாதின் மீது கட்டடத்தை எழுப்புறாங்களே, இவர்கள் தான் நாளைக்கு மறுமை நாளிலே இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மிக மோசமானவர்களாக இருப்பார்கள் என்று நாங்க சொல்லலங்க, தௌஹீத் ஜமாத் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா இந்த செய்தி நாங்களா இட்டு கட்டினதா? எடுத்து பாருங்க, சஹீஹுல் புகாரியை புரட்டி பாருங்க, இந்த செய்தி இருக்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒரு செயலை இன்னைக்கு துணிந்து செய்யறோமே, சிந்தித்து பார்க்கணும். உண்மையில் இறைவனுக்கு பயந்தவர்களாக இருந்தா என்ன பார்க்கணும்? ஆகா, இது இஸ்லாத்தில் இல்லையே, நபிகள் நாயகம் இதை எதிர்த்து இருக்கிறாங்களே, தடுத்து இருக்கிறாங்களே, எத்தனை காலம் நாம் சிறு வயதிலிருந்து செய்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றிலிருந்து இறைவனிடத்தில் தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அதை விட்டு நான் விலகி விடுவேன் என்று முடிவெடுக்கிறாரே, அவர் தானப்பா இறையச்சவாதி, அவர் தானப்பா சத்திய கொள்கையின் பக்கம் விரையக்கூடியவராக இருப்பார். அப்ப இதை தான் நாங்கள் சிந்திக்க சொல்கிறோம். நாங்கள் சொல்வது நாங்களாக புதுசாக கையில மைடியில போட்டு உருவாக்கின சரக்கு அல்ல. நீங்கள் புரட்டி பாருங்கள். பல மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, சில பேர்களை நம்புறாங்க, இவங்கெல்லாம் பெரிய மத குருமார்கள், இவங்க பெரிய ஆலிம் என்று சிலர் நம்பி அவர்கள் தங்களுடைய வருமானத்திற்காக இந்த மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி தௌஹீத் ஜமாத்தினரை பற்றி தப்பும் தவறுமாக பொய்யை இட்டுக்கட்டி சொல்லும் போது அந்த மக்கள் என்ன செய்யக்கூடியவர்களா இருக்காங்க, மேம்போக்க நம்பக்கூடியவர்களா இருக்கிறாங்க. சில எல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு அல்லாஹ்வுடைய இறைவனுடைய கிருபையினால் விளங்கி வரக்கூடிய பல மக்கள் இருக்கிறார்கள். சிந்திக்க மக்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் பல முஸ்லிம்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய சிந்தனைகளையும் கிளறிவிட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸின் பக்கம், இறைவனுடைய தூதருடைய போதனையின் பக்கம் மக்கள் அலை அலையாக வர துவங்கிவிட்டார்கள். இந்த நிலையிலே இன்னும் சில மக்கள் என்ன செய்யறாங்க, அதை பிடிவாதமாக பிடித்துக் கொண்டிருப்பவர்களும் இருக்கிறாங்க. மக்கள் அதை விட்டு ஒதுங்கினா கூட சில அதை நிர்வகிக்கக்கூடியவர்கள், அதன் மூலமாக வருமானம் பார்க்கக்கூடியவர்கள் அதற்காக என்ன செய்யறாங்க, பல்வேறு பொருளாதாரத்தை செலவு செய்து, நீங்க கூடாதுங்கிறீங்களா, நீங்க இதை எதிர்க்கிறீங்களா, தௌஹீத் ஜமாத் இது கூடாதுன்னு சொல்லுதா, அதுக்காகவே நாங்க செய்வோம். நீ சந்தனக்கூடு கூடாதுங்கிறியா, நாங்க பாரு இந்த வருஷம் எப்படி சந்தனக்கூடு உருசை பிரம்மாண்டமா செய்யறோம் பாருங்க, எப்படி எங்க தர்காக்களை எவ்வளவு அலங்காரம் செய்யறோம் பாருங்க, எப்படி சீரியல் லைட் போட்டு எவ்வளவு பெரிய பிரகாசமாக்குறோம் பாருங்க, இன்னும் பிரம்மாண்டமாக கட்டடத்தை எழுப்புறோம் பாருங்கன்னு சொல்லி போட்டியும் பொறாமையின் காரணமாக இன்றைக்கு பல்வேறு நபர்கள் பிடிவாதத்திற்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நாங்கள் கவலைப்படுகிறோம். அவர்கள் செய்வதனால் எங்களுக்கு இது பாதிப்பு இருக்குதா, எங்களுக்கு இது வருமானம் குறைந்து விட்டதா, இதனால் உலகத்திலேயே மறுமையிலே எங்களுக்கு பாதிப்பா? பாதிப்பு யாருக்கு? நீங்க சொன்னதுக்காக நாங்க அப்படியே செய்வோம் பிடிவாதமா செய்யறாங்களே,
செய்வதனால் யாருக்கு பாதிப்பு? யார் இந்த காரியத்தை, தீமையை நோக்கி, இணை கற்பிக்கக்கூடிய இந்த செயலை நோக்கி அதுல போய் மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய மறுமை வாழ்க்கை பாழாகி போகிடுமே என்ற அந்த கவலை தான் எங்களுக்கு இருக்கிறது. அவர்களை பார்த்து பரிதாபப்படுகிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த மார்க்கம் என்பது உங்களுடைய மார்க்கமோ எங்களுடைய மார்க்கமோ அல்ல. இந்த மார்க்கத்துக்கு இந்த உலகத்தில் யாரும் சொந்தக்காரர் அல்ல. போட்டி போடுவதற்கு, பொறாமை பிடிப்பதற்கு இது யாருடைய மார்க்கம்ங்க? இது நீயா நானான்னு பேசுற விஷயமா? இது உலகத்தில் போட்டி போடுற அரசியல் கொள்கையா? இது இறைவனுடைய கொள்கை இல்லையா? யார் இறைவன் சொன்ன கொள்கையின் பக்கம் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு தானப்பா மறுமை வெற்றி. இந்த உலகத்தில் நாம எல்லாரும் நிலையா நிற்க முடியுமா? எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை நாம் செலவழித்தாலும் இறைவன் ஒரு நரம்பை பிடிச்சி இழுத்துறானா முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் அடுத்த 24 மணி நேரத்தில் உயிரோடு இருப்போம் சொல்ல முடியுமா? நாளைக்கு இதே நேரத்தில் உயிரோடு இருப்போம் இங்கே இருக்கக்கூடிய யாராவது உறுதியிட்டு சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மிடத்திலே எதற்கு போட்டி, எதற்கு ஈகோ, எதற்கு இந்த பொறாமைகள்? சிந்திக்க வேண்டாமா? அப்ப இந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு நாங்கள் இந்த நேரத்தில் உளப்பூர்வமாக அன்பான ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். நீங்கள் நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் குர்ஆன் வசனம் நாங்கள் சொல்றது நீங்க கேட்க தேவையில்லை. நாங்கள் சொல்றதுல இருக்குதான் பாருங்க. குர்ஆனில் அல்லாஹ் சொல்றானா, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்களான்னு பாருங்க. தெள்ள தெளிவாக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். திருமறை குர்ஆன் இறைவன் சொல்கிறான், யார் வெற்றியாளர்கள்? சில பேர் நினைக்கிறாங்க, என்னப்பா இது முஸ்லிம்களே சில பேர் தௌஹீத் ஜமாத் சொல்றது சரியா இல்ல எங்களுடைய ஆலிம்கள் சொல்றது சரியா, ஒரே இவங்க சொல்றது சரி மாதிரி இருக்குதா, அவங்க சொல்றது சரி மாதிரி இருக்கு, ஒரே குழப்பமா இருக்கப்பா, இப்படி சொல்லக்கூடியவர்களும் சிலர் இருக்கிறாங்க. அவர்களுக்கும் நாங்கள் சொல்கிறோம், இஸ்லாத்தினுடைய கொள்கை இருக்குதே குழப்பமான கொள்கை அல்ல, குழம்பி போகக்கூடிய அளவுக்குள்ள கொள்கை அல்ல. தெள்ள தெளிவான ஒரு நீரோடை, தெள்ள தெளிவான பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு அழகிய மார்க்கம் தான் இஸ்லாத்தினுடைய கொள்கை. எந்த அளவிற்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை வெள்ளை வெளியேர் என்ற மார்க்கத்தில் விட்டு சென்றிருக்கிறேன். அந்த மார்க்கம் இருக்கிறதே அதனுடைய இரவு கூட பகலை போன்றது. இரவுனா என்ன ஆகும்? அப்படியே தடுமாற்றம் வருமா இல்லையா? அப்படிப்பட்ட தடுமாற்றமான ஒரு சூழல்ல கூட இஸ்லாத்தினுடைய கொள்கை பளிச்சுன்னு தெரியும். அப்படிப்பட்ட அந்த கொள்கையை நீங்கள் படித்து பாருங்கள், குர்ஆனை புரட்டி பாருங்கள், நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளை புரட்டி பாருங்கள். எது சத்திய கொள்கை என்பதை தெள்ள தெளிவாக உணர்வீர்கள் என்பதை தான் இந்த நேரத்தில் நாங்கள் மக்கள் மத்தியிலே சொல்லிக் கொள்வது. திருமறை குர்ஆனில் இறைவன் போதிக்கிறான், யார் வெற்றியாளர்கள் என்று போதிக்கும் போது வஇதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க சொல்லுங்க என்னை பத்தி எனது அடியார்கள் கேட்கிறாங்கன்னு வச்சுக்கிறங்க, நான் எப்படிப்பட்டவன் என்பதை மக்களுக்கு சொல்லுங்கள். ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன். இறைவன் எங்கேயோ தூரத்தில் இருக்கிறான் நினைச்சுக்கிட்டு நீ நினைஞ்சிடாத, இங்கிருந்து பிரயாணம் செஞ்சு போறீங்க, கடவுளை போய் தேடாத. இஸ்லாம் சொல்கிறது நான் மிக அருகில் இருக்கிறேன். இன்னொரு வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வ நஹ்னு அக்ரபு அலைஹி மின் ஹப்லில் வரீத், பிடரி நரம்பை விட நாம் மனிதனுக்கு மிக அருகில் இருக்கிறோம் என்று இறைவன் சொல்கிறான். மனிதனுக்கு மூளைக்கு பக்கத்தில் அவன் எங்கே சிந்திக்கின்றானோ அந்த சிந்தனையின் பிறப்பிடமாக இருக்கக்கூடிய அந்த மூளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நரம்பு தான் பிடரி நரம்பு. அந்த பிடரி நரம்பை விட நான் பக்கத்தில் இருக்கிறேன் என்று இறைவன் சொல்கிறான். சொன்னா என்ன அர்த்தம்? ஏதோ பிடரி நரம்புல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான்னு அர்த்தமா? நம் பக்கத்தில் இங்க நிக்கிறான்னு அர்த்தமா? இறைவன் இருப்பது 7 வானங்களுக்கு அப்பால் அரிசியில் தான் அமர்ந்திருக்கிறான். ஆனால் அங்கே இருந்தாலும் பிடரி நரம்பை விட மிக அருகாமையில் அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவு நெருக்கமாக நம்மிடத்தில் இருக்கிறான். இப்படிப்பட்ட இறைவனிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவை புரட்டி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிலே இறைவன் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தினுடைய 185வது வசனம் சொல்கிறது, உஜீபு தஅவத்த தாஇ இதா தான், துஆ செய்பவர்கள் என்னிடத்தில் துஆ செய்தால், யார் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். 2வது வசனத்தில் இறைவன் சொல்கிறான், வஇதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், என்னை பற்றி எனது அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால்,
குர்ஆனுடைய வசனம், இது எங்களுடைய வார்த்தை அல்ல. நீங்க எந்த மொழிபெயர்ப்பை வேண்டாலும் புரட்டி பார்த்துக்கங்க. உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், துஆ என்று அல்லாஹ் சொல்றான். அழைக்கிற யாரெல்லாம் என்னிடத்தில் அழைக்கிறார்களோ, என்னை அழைப்பவர்களுக்கு பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன். ஃபல் யஸ்தஜிபூலி வல் யுமினு பி, எனவே எனக்கே கட்டுப்பட்டு என்னையே நம்பட்டும், என்னையே ஈமான் கொள்ளட்டும், நம்பிக்கை கொள்ளட்டும். அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் மட்டும் ஈமான் கொள்ளட்டும். லஅல்லஹும் யர்ஷுதூன், இதனால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். எது நேர்வழி என்பதை நாங்க சொல்லி நீங்க கேட்க தேவையில்லை. குர்ஆனிலே நம்மை உங்களையும் என்னையும் படைத்திருக்கக்கூடிய, அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் சொல்கிறான். எது நேரான வழி தெரியுமா? யார் இறைவனை மட்டும் நம்பிக்கை கொண்டு, இறைவனுக்கு மட்டும் கட்டுப்பட்டு, இறைவனிடத்தில் மட்டும் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று திருமறை குர்ஆன் போதிக்கிறது. இப்படிப்பட்ட இந்த கொள்கையில சமரசம் செய்யலாமா? எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படித்தான் நானும் போவேன் போகலாமா? அப்படி முஸ்லிம்கள் சென்றாலும் அது தவறு, இஸ்லாம் வழிகேடு என்று போதிக்கிறது. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்களிடத்தில் இன்னும் பல்வேறு விதமான அனாச்சாரங்கள், வழிகேடு கலாச்சாரங்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறது. அதிலே முக்கியமான இணை வைப்பு காரியம், தர்கா வழிபாட்டிற்கு அடுத்தபடியாக தகடு தாயத்து. ஒருவருக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால், ஒருவருக்கு துன்பம் ஏற்பட்டு விட்டால், இஸ்லாம் சொல்லுது எல்லா நோய்க்குமே மருந்து இருக்குப்பா, மருத்துவம் பார்த்துக்கன்னு சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறான்? மாந்திரீகத்தை நோக்கி போறான். இங்க ஒரு பாவா இருக்கிறார், அங்க போங்க. அவர் என்ன செய்வாரு? சில மந்திரங்களை ஓதி, சில வசனங்களை ஓதி கயிறு முடிஞ்சு தருவார். அதை நீயே கையிலையோ இடுப்புலையோ கழுத்திலையோ காலிலையோ கட்டிவிட்டால் எந்த துன்பமும் உங்களை அண்டாது, எந்த முசீபத்தும் வராதுன்னு சொல்லி சில நபர்கள் மக்களை ஏமாற்றி பொருளாதாரத்தை ஆன்மீகத்தின் பெயரால் சுரண்டுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த தகடு தாயத்து என்ற அந்த கலாச்சாரத்திலே பல முஸ்லிம்கள் நம்பி வீழ்ந்து கிடக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இதை அனுமதிக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சில முஷ்ரிக்குகள் செய்தார்கள் இது போன்ற காரியத்தை. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க செஞ்சாங்கன்னா அவங்க வேற வேற மந்திரங்கள் ஓதி செஞ்சாங்க, நாங்க மந்திரம் ஓதலையே, நாங்க குர்ஆன் வசனத்தை ஓதி தானே கற்றோம், இப்படிலாம் சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவர்கள் தானே மக்களுக்கு குர்ஆன் வசனத்தை போதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பாங்க அல்லவா, ஏப்பா அவங்கெல்லாம் வேற வேற வசனங்களை வச்சு கயிறு கட்டுறாங்க, நீங்க குர்ஆன் வசனத்தை எழுதி நீங்க கையிலோ கழுத்திலேயோ கட்டிக்கிறீங்க சொன்னதாக ஒரு செய்தி இருக்குதா? மாறாக என்ன சொன்னார்கள்? சில வசனங்கள்ல நோய் நிவாரணம் இருக்கிறது, ஷிஃபா இருக்கிறது. குறிப்பிட்ட சில வசனங்களை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அதை ஓதி தடவி கொள்ளுங்கள் என்று தான் சொன்னாங்க. தூங்கும்போது கூட குல் ஹுவல்லாஹு சூரா, ஃபலக் சூரா, நாஸ் சூரா இது போன்ற சூறாக்களை ஓதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதி கயிறாக மாட்டிக்கொள்ளல, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை உடலில் தடவி கொண்டுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறாங்க. இதை தான் மக்களுக்கு சொன்னார்கள். எங்கேயுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கயிறு கட்டவில்லை, மக்களுக்கு அவ்வாறு போதிக்கவில்லை. மாறாக நபிகள் நாயகம் என்ன போதிச்சாங்க தெரியுமா? மன் தஅல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக், எவன் தாயத்தை தொங்க விடுகின்றானோ அவன் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டான், இறைவனுக்கு இணையாக அந்த கயிற்றை நம்பி விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தார்கள். ஷிர்க் செஞ்சிட்டான், சுத்தி வளைச்சு கூட சொல்லலங்க, டைரக்டாவே ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, தாயத்தை நீ தொங்க விட்டால் அது ஷிர்க், இணை வைப்பு. இணை வைத்து விட்டால் நிலை, அந்த தாயத்தை அணிந்த நிலையிலேயே ஒருவன் மரணித்து விட்டால் அவன் இணை வைத்த நிலையில் மரணிக்கிறான், அவன் நிரந்தர நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறான் என்ற ஒரு எச்சரிக்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா முஸ்லிம் சமுதாயம் இதை நோக்கி நகரலாமா? இதை நோக்கி காலெடுத்து வைக்கலாமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பல வீடுகளில் வாசல்களில் போய் பார்த்தீங்கன்னா தகடுகள் மாட்டி வைக்கப்பட்டிருக்கும், தேங்காய்கள் தொங்கும். சில மக்களுடைய வீடுகளில் பார்த்தா பச்சை துணியை கட்டி தேங்காய் தொங்கப்பட்டிருப்பாங்க, சில படிகார கற்கள் தொங்கப்படப்பட்டிருக்கும், சில எலுமிச்சை பழங்கள் தொங்க விடப்பட்டிருக்கும். இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பல்வேறு முஸ்லிம்களுடைய வீடுகளில் எந்த நம்பிக்கையில் வைக்கிறாங்க? இதையெல்லாம் கட்டி தொங்க போட்டா நம்ம வீட்டுக்கு ஆபத்து வராது, துன்பம் வராது,
எல்லாத்தையும் இதெல்லாம் தடுத்து விடும் நம்புறாங்களப்பா. இதுவே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கக்கூடிய ஏகத்துவ கொள்கைக்கு எதிரானதல்லவா? சத்திய கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த கொள்கையில் பல கொள்கையோடு சமரசம் செய்யக்கூடிய நிலை அல்லவா? அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு எலுமிச்சம் பழம் என்றால் அந்த எலுமிச்சம் பழத்துக்கு என்ன பவர் இருக்குதோ அதை தான் நம்ப வேண்டும். இஸ்லாம் போதிக்கிறது. இறைவன் எப்படி நம்மளுடைய துன்பங்கள் நீக்குவானோ அது போன்ற சில மாந்திரீகம் சக்தி உள்ளதாக சில பொருட்கள் இருக்கிறது என்று நம்பினால் அதுவும் இறைவனுக்கு இணை கற்பிப்பில் தள்ளிவிடும். அப்படியான நம்பிக்கைகள்ல பல்வேறு பொருட்களை வீட்டினுடைய வாயிற்படியில் தொங்க விடுறமே, இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்த நிலையில் ஒருவர் நம்முடைய அமல்களை எந்த நற்காரியங்கள் செய்தாலும் சரி, அது தொழுதாலும் சரி, ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு வைத்தாலும் சரி, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஹஜ்ஜி என்ற வணக்கத்தை செய்துவிட்டு வந்தாலும் சரி, இது எல்லாத்தையும் அல்லாஹ் அப்படியே சுருட்டி வீசி விடுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நபியை பார்த்து குறிப்பிடுகிறான், லஇன் அஷ்ரக்த லயஹபத்தன அமலுக. நபியே, நீங்கள் இணை கற்பித்தாலும் உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் அல்லாஹ் சொல்கிறான். நபியை பார்த்து எதற்கு சொல்கிறான்? நம்மை எச்சரிப்பதற்காக. இந்த நபி ஷிர்க்கை எதிர்ப்பதற்குத்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இந்த நபி ஷிர்க் வைத்தால் கூட உமது அமல்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னா, அப்ப நம்முடைய நிலை என்ன? ஒரு தகடின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், தாயத்து கயிற்றின் மீது நம்பிக்கை வைக்கிறோம், இது நம்முடைய நோய் நிவாரணத்தை தரும் நம்புறோம், நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நீக்கும் நம்புறோமே. இது இறைவன் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கையை அதன் மீது வைப்பதாக ஆகாதா? திருமறை குர்ஆன் போதிக்கிறது, குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா. இறைவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் எங்களை அணுகாது என்று நீங்கள் கூறுங்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை மக்களுக்கு சொல்லுங்க, அல்லாஹ் எதை நமக்கு விதித்திருக்கிறானோ, எதை நாடி இருக்கிறானோ அதுதான் நம்மை அணுகுமே தவிர நமக்கு ஒரு நன்மையை, நமக்கு ஒரு தீமையை இறைவன் நாடிவிட்டால் அது எவ்வளவு பெரிய சக்தியை நீங்கள் வைத்தாலும், ஒட்டுமொத்த உலகமே திரண்டு நின்றாலும் அதை தடுப்பவர் எவரும் இல்லை. ஹுவ மௌலானா, அவன்தான் எஜமானன், அவன்தான் அரசன் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் இறைவன் மீதே பொறுப்பு வையுங்கள், இறைவன் மீதே தவக்கல் வையுங்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றானே. ஒரு முஸ்லிம் யார் மீது தவக்கல் வைக்க வேண்டும், ஒரு முஸ்லிம் யார் மீது பொறுப்பு வைக்க வேண்டும் என்று குர்ஆனில் இறைவன் சொல்கிறான், இறைவன் மீது மட்டும்தான் வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழம், இந்த தேங்காய், இந்த படிகாரக்கல், இந்த தகடு, இந்த தாயத்து, இது போன்ற விஷயங்கள் நம்முடைய முசீபத்தை நீக்கும், நம்முடைய துன்பத்தை நீக்கும் நம்பணும் சொன்னா இது பகிரங்கமான ஷிர்க், தெளிவான இணை வைப்பு, நம்முடைய அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய செயல். அப்ப இப்படிப்பட்ட இந்த செயல்களிலிருந்து விலகி இறைவனுடைய ஒரே கொள்கையாக இருக்கக்கூடிய, ஓரிரை கொள்கையாக இருக்கக்கூடிய அந்த ஏகத்துவ கொள்கையை நோக்கி எந்த வகையிலும் சமரசம் செய்து விடாமல் நாம் உறுதியாக நிற்க வேண்டும். இதுதான் அனைத்து மக்களும் இந்த கொள்கையில் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த கொள்கை உறுதிதான் ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தை இன்னும் மேலோங்க செய்யும். இறைவன் இந்த கொள்கையை பல மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். ஆனால் இன்னைக்கு இது மாதிரியான இணைவைப்பு காரியங்களை செய்யறதுனால முஸ்லிம் அல்லாத மக்களே இஸ்லாத்தை பார்த்து தப்பாக புரிந்து கொள்கிறார்கள். சில முஸ்லிம்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடு, நாங்கள் செய்கிறது தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதுக்கு எங்களுடைய இது எங்களுடைய சித்தாந்தமே போதுமாப்பா, நீங்கள் என்னப்பா புதுசாக நீங்கள் அரபு நாட்டிலேன்னு ஒன்று புதுசான ஒரு கொள்கையை கொண்டு வர்றீங்கன்னு சொல்லி தப்பாக நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி தவறாக பல மக்கள் நினைப்பதற்கு காரணம், இந்த கொள்கை என்பது அரபு நாட்டு கொள்கை அல்ல. இந்த கொள்கை என்பது ஏதோ புது, இந்த ஒட்டுமொத்த எல்லா கொள்கையோடும் சமரசம் செய்து கொண்ட பல்வேறு கொள்கை போன்று இந்த கொள்கையும் ஒரு கொள்கை அல்ல. இந்த கொள்கை என்பது இந்த உலகை, அகில உலகத்தையும், அனைத்து அண்ட சராசரங்களையும், ஒட்டுமொத்த உலக மக்களையும் எந்த இறைவன் படைத்தானோ அந்த இறைவனிடத்திலிருந்து வந்த கொள்கை. ஏதோ குறிப்பிட்ட நாட்டிலிருந்து வந்த கொள்கை அல்ல, குறிப்பிட்ட மொழியிலிருந்து வந்த கொள்கை அல்ல. இது ஓர் இறைவனுடைய கொள்கை, ஒட்டுமொத்த உலக மக்களையும் படைத்த ரப்புல் ஆலமீனுடைய கொள்கை. அந்த கொள்கையிலே எந்த சமரசம் இல்லாமல் நாம் உறுதியோடு நின்றால்
ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்த கொள்கைதான் ஆளும். அப்படிப்பட்ட அந்த வெற்றியை நோக்கி, அந்த நேர்வழியை நோக்கி அனைத்து மக்களையும் அன்பான அழைப்பு விடுத்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.